ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டெய்லி தமிழில் பேசக்கூடிய வாக்கியங்கள், அதுவே ஆங்கிலத்தில் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்சஸ், நான் அவருக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அவங்க என்கிட்ட பணம் கேட்டாங்க, ஆனால் என்கிட்ட இல்லை. நான் அவங்கக்கிட்ட எப்படி சொல்கிறதுனே தெரியணும்னு சொல்லுவேன் இல்லைங்களா? நான் அவருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. I did not know what to say to him. அதாவது I did not know what to say to him. நான் அவருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். I didn't know what to say to him. நான் அவருக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. I didn't know what to say to him. I did not know what to say to him. Next sentence is, நான் டிவி பார்த்து பார்த்து ரொம்ப சோர்வாக இருக்கிறேன்னு சொல்லுவேன். நான் இன்றைக்கி ஃபுல் டே டிவி பார்த்து ரொம்ப டயர்டாக ஆகிட்டேன். ஐ எம் டயர்ட் ஆஃப் வாட்சிங் டெலிவிஷன். அதாவது நான் தொலைக்காட்சியை பார்த்து சோர்வாக இருக்கிறேன். ஐ எம் டயர்ட் ஆஃப் வாட்சிங் டெலிவிஷன். ஐ எம் டயர்ட் ஆஃப் வாட்சிங் டெலிவிஷன். நான் தொலைக்காட்சியை பார்த்து சோர்வாக இருக்கிறேன். நம்ம சொல்லுவோம், நான் மொபைல் பார்த்து ரொம்ப டயர்டாகிட்டேன், நான் டிவி பார்த்து ரொம்ப டயர்டாகிட்டேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம சொல்லலாம், ஐ எம் டயர்ட் ஆஃப் வாட்சிங் டெலிவிஷன். நெக்ஸ்ட் சென்டென்சஸ், என்னுடைய பணம் திரும்ப எனக்கு வேண்டும். ஐ வாண்ட் மை மணி பேக். அதாவது என்னுடைய பணம் எனக்கு திரும்ப வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? என்னுடைய பணம் எனக்கு வேண்டும். ஐ வாண்ட் மை மணி பேக். ஐ வாண்ட் மை மணி பேக். நான் ஒருபோதும் திரும்பி வரமாட்டேன். நான் அங்கேயே ஸ்டே பண்ணிப்பேன். நான் ஒருபோதும் திரும்பி வரமாட்டேன். ஐ வில் நெவர் கம் பேக். ஐ வில் நெவர் கம் பேக். நான் ஒருபொழுதும் திரும்பி வரமாட்டேன். என்னுடைய பணம் திரும்ப எனக்கு வேண்டும். ஐ வாண்ட் மை மணி பேக். ஐ வாண்ட் மை மணி பேக். நான் ஒருபொழுதும் திரும்பி வரமாட்டேன். நான் ஒருபொழுதும் திரும்பி வரமாட்டேன். ஐ வில் நெவர் கம் பேக். நான் ஒருபொழுதும் இந்த ஊருக்கு திரும்பி வரமாட்டேங்க, நான் அங்கேயே தங்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நான் இனிமேலாம் இந்த ஊர் பக்கமே வரமாட்டேன், நான் அங்கேயே தான் இருப்பேன். ஐ வில் நெவர் கம் பேக். நான் ஒருபொழுதும் திரும்பி வரமாட்டேங்க. ஐ வில் நெவர் கம் பேக். அடுத்த சென்டென்சஸ், அந்த மனிதர் என்னை பார்த்தார். அதாவது அந்த மனுஷன் என்னை பார்த்தாங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மனிதன் எதுக்காக என்னை பார்த்தாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு. தி மேன் லுக்ட் அட் மீ. தி மேன் லுக்ட் அட் மீ. அந்த மனிதர் என்னை பார்த்தார். நீங்கள் எப்படி சொந்தமாக வாழ விரும்புகிறீர்கள்? ஆனால் நீங்கள் எப்படி ஓனாக இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கணும்னு சொல்லி கேட்போம் இல்லைங்களா? எப்படி சொந்தமாக நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்க? ஹவு டு யூ லைக் லிவிங் ஆன் யுவர் ஓன்? ஹவு டு யூ லைக் லிவிங் ஆன் யுவர் ஓன்? நீங்கள் எப்படி சொந்தமாக வாழ விரும்புகிறீர்கள்? சில பேர் நான் தனியாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும், நான் சாதிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹவு டு யூ லைக் லிவிங் ஆன் யுவர் ஓன்? நீங்கள் எப்படி சொந்தமாக வாழ விரும்புகிறீர்கள்? நெக்ஸ்ட் சென்டென்சஸ், மாதம் எத்தனை புத்தகங்கள் படிக்கிறீர்கள்? அதாவது நீங்கள் மாதம் எத்தனை புத்தகம் படிப்பீங்க, ஒரு மாதத்துக்கு எத்தனை புத்தகங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம கேட்போம். ஹவு மெனி புக்ஸ் டு யூ ரீட் எ மந்த்? ஹவு மெனி புக்ஸ் டு யூ ரீட் எ மந்த்? மாதம் எத்தனை புத்தகங்கள் படிக்கிறீர்கள்? நெக்ஸ்ட்டு உங்கள் சகோதரிக்கு ஆங்கிலம் தெரியாது. அதாவது உங்களுடைய சகோதரிக்கு ஆங்கிலம் தெரியாது, அதனால அவங்க ஆங்கிலம் பேச மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். யுவர் சிஸ்டர் cannot ஸ்பீக் இங்கிலீஷ். அதாவது யுவர் சிஸ்டர் can't ஸ்பீக் இங்கிலீஷ். can'tனா cannot. யுவர் சிஸ்டர் cannot ஸ்பீக் இங்கிலீஷ். உங்கள் சகோதரிக்கு ஆங்கிலம் தெரியாது. யுவர் சிஸ்டர் can't ஸ்பீக் இங்கிலீஷ். உங்கள் சகோதரி ஆங்கிலம் பேச மாட்டாங்க என்று கூட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ், ஒரு போலீஸ் அதிகாரி அவளிடம் பேசுகிறார். அதாவது ஒரு போலீஸும் அவங்கக்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு போலீஸ் அதிகாரி
அவளிடம் பேசுகிறார். A police officer is talking to her. A police officer is talking to her. ஒரு போலீஸ் அதிகாரி அவளிடம் பேசுகிறார். ஏன்னா அவளுக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆனால் ஒரு போலீஸ் அதிகாரி அவளிடம் பேசுகிறன்னு கூட நம்ம சொல்லலாம். யுவர் சிஸ்டர் காண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ்னு சொன்னோம் இல்லைங்களா. ஏ போலீஸ் ஆஃபீஸர் இஸ் டாக்கிங் டு ஹர். ஒரு போலீஸ் அதிகாரி அவளிடம் பேசுகிறார். நெக்ஸ்ட் சென்டென்சஸ். ஸோ மனிதனாக பிறந்த எல்லாரும் சமைக்கிறது கற்றுக்கணும். சமையல் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது அப்போ நம்ம சொல்வோம் இல்லைங்களா. எவரி மேன் ஷுட் லேர்ன் ஹவ் டு குக். ஒவ்வொரு மனிதனும் சமைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் எப்படி சமைக்கிறதுன்னு கற்றுக்க வேண்டும்னு சொல்லிட்டு சொல்லலாம். எவரி மேன் ஷுட் லேர்ன் ஹவ் டு குக். எவரி மேன் ஷுட் லேர்ன் ஹவ் டு குக். ஒவ்வொரு மனிதனும் சமைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.